திருக்கணிதம் படி ஜூன் 2 குரு பயிற்சியாக இருக்கு. இப்ப குரு பகவான்னாலே மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, இப்ப சனி பயிற்சி ஆகும்போது மக்கள் ரொம்பவே பயமா இருப்பாங்க. ஐயோ! சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு வரப்போறாரு. என்னென்ன துன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கு குடுக்க போறாரு. ஆனா குரு அப்டின்னோனே மக்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு புன்னகை தெரியுது. இந்த குரு பகவான் நல்லத செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்காரு. எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் கொண்டு வர காத்திருக்காரு மக்களுக்காக? நவகிரகத்துல குரு பகவான் எல்லார் மைண்ட் செட்டும் என்னன்னா, குரு சுக்கிரன்னா தனக்காரகர்கள், சனினா அடிப்பாரு, கர்மா தட்டி கேட்பாரு அப்படின்னு ஒரு மனசுல. ராகு கேதுனா ஏதோ ஒரு பிரச்சனையை தோஷத்தை தரப்போறாங்க. 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் கிடையாது, 9 கிரகங்களும் தீய கிரகங்களும் கிடையாது. ஒரு தாயுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை, தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த உறவும் இல்லைன்னு தொப்புள் வெட்டக்கூடிய நேரத்துல அந்த குழந்தையுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி லக்னம் அமைச்சு 9 கிரகங்களும் உட்காருவாங்க. அதுல ஒருத்தர் சனி யோகாதிபதியா இருப்பாரு, ஒருத்தர் குரு பாதகாதிபதியா இருப்பாரு. ஸோ 9 பிளானட்டை நம்ம கோச்சாரத்துல தான் பேச முடியும். ஆனா பிறப்பு ஜாதகத்துல யாருக்கு யார் எப்படி உட்கார்வாருன்னு கணிக்க முடியாது. அப்ப இந்த குரு பகவான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றது என்ன, சித்தியாகும், வெற்றியாகும், பணத்தை கொடுக்கும், குருபலம் கிடைச்சிடும், நல்ல ஒரு விசேஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இதுல ஒரு விதி என்னன்னா, குரு பகவான் எந்த ராசிக்குள்ள போறாரோ அந்த ராசி பால் பாக்குற ராசிகள்லாம் புதுப்பிச்சிரும்.